உதயநிதிக்கு என்ன தெரியுன்ட்டு ஒரு துணை முதல்வர் தற்கூரினா என்ன நான் உங்களை கேட்கறேன். தற்கூரின்றது என்ன? அவர்ல எங்க அண்ணன் சி ஜோசப் விஜய் தான் சிஎம் இருப்பாரு. அதுதான் இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்கன்னு கேட்கறேன். தளபதின்ற ஒருத்தர் வந்துட்டு பேர் நீங்க வந்து தனி கட்சி ஒன்று உருவாக்குற, நீ ஒரு கூட்டத்தை உருவாக்குற, இவங்க ஒரு கூட்டத்தை உருவாக்குறேன்னு இப்ப எல்லாம் கிளம்பி வெளில வரும். பிஜேபி முன்னாள் மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு. அவர் புதுசாக பார்த்தா ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சு, புதுசாக ஒரு கட்சி இயக்கத்தை ஒன்று ஆரம்பிச்சு 19 லட்சம் பேர் பார்த்தினாக்கா ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்துக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்கண்ணா? எனக்கு வந்து நான் தெரிஞ்சு என்ன சொல்றதுன்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தீங்களோ அதை தான் நீங்க பண்ணணும். புதுசாக தளபதி சி ஜோசப் விஜய் அவர் வந்து ஒரு தனி கட்சி உருவாக்கி 2 வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ ஒரு சிஎம் பதவியில் உட்காண்ட பேர் எல்லாம் பொச்சிரு போறாமில்ல, நானும் அது மாதிரி பண்றேன் நீயே பண்ற அப்படின்ட்டு இப்போ போட்டி போட்டு எல்லாம் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க? அப்போ பண்ண வேண்டியது தானே. இப்போ ஒரு நல்ல ஒரு பதவியில் வந்து எங்கள் அண்ணன் வந்து உட்காந்துட்ட பேர் இப்போ வந்து நான் வந்து தனி ஒரு கட்சி ஒன்று உருவாக்குறேன், நான் தனியாக ஆளுங்களை பலத்தை காட்டுறேன்ட்டு காட்டுறீங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் பண்ணுங்கள். எங்கள் அண்ணன் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணுமோ ஒரு வேலையை அவர் பண்ணிட்டு இருப்பார். அவ்வளோதான் சொல்ல முடியும். வேற என்ன கேட்குறீங்களோ அதுக்கு. ஓகே, இப்போ வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு பார்த்தோன்னா தமிழகத்தில் பார்த்தோன்னா இல்லை. ஸோ திமுக ஆட்சியை விட இப்போ விஜய் ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப படு மோசமான நிலைமையில் இருக்குன்றாங்க இல்லையா? அதை பற்றி உங்கள் கருத்து என்னண்ணா? ஃபர்ஸ்டோட இப்போ தான் நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லலாம். எனக்கு கருத்துக்கள் என்னன்னா, ஃபர்ஸ்டோட இப்போ தான் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் வந்து நிமிர்ந்து போகிறாங்க. ஃபர்ஸ்ட்டு குனிஞ்சு போனாங்க, இப்போ நிமிர்ந்து போகிறாங்கன்னு சொல்லலாம். அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் ஃபர்ஸ்ட் குனிஞ்சு தான் போவாங்க. ஒருத்தங்களை பார்த்தாலே ஒரு ஆம்பளை பார்த்தாலே எதனா பண்ணுவாங்கன்னு பயந்து போவாங்க. இப்போ அந்த பயந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது, நிமிர்ந்து போகிறாங்க. எதிரில் வரவனே பார்த்து நம்ம தமிழ்நாட்டு சிங்கப்பெண்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு நிமிர்ந்து போகிறாங்க. அது என் தளபதி அண்ணன் வந்தவன் தான், அந்த ஆட்சி வந்தவொடனே தான் இப்போ நல்லா நடக்குது. இப்போ தான் வந்திருக்கிறா போல, எடுத்தவொடனே வந்து இன்னும் ஒரு 100 நாள் கூட ஆகலை. வந்தவொடனே இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் மூவ் பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பண்ண முடியும். தமிழ்நாட்டு கஜானாவே ஃபுல்லாக காலி பண்ணி தான் வச்சுட்டு போனாங்க. ஏதோ எல்லாம் சேர்த்து வச்சுட்டு உடனே போல, எல்லாமே தொடச்சி மாப் போட்டு தான் வச்சுட்டு போனாங்க கஜானாவே. அதனால வந்து இப்போ வந்து கொஞ்சமாக தான் பண்ணுவார். சோபா கட்டல் ஆட்சி அப்படின்றாங்க இல்லையா? அது பற்றி உங்கள் கருத்து என்ன? சொல்கிறவன் 1000 சொல்லுவான் ப்ரோ. அதெல்லாம் வந்து மக்களுக்குன்னு ஒன்று தெரியும்ல. சோபா கட்டல ஆட்சின்னு சொல்கிறானுங்க, மக்களுக்குன்னு ஒன்று தெரியும்ல. எப்படி ஆட்சி எப்படி வந்தார், இவர் என்ன பண்ணார், என்ன மீட்டிங் வச்சார், என்ன இது பண்ணாருன்ட்டு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது. மக்கள் எல்லாம் ஒரு முடிவு எடுத்து எல்லாம் தீர்மானம் பண்ணி அவர் சிஎம்மாக ஆக்கியிருக்கிறாங்கல்ல. மக்களுக்கு தெரியும்ல என்ன எதுன்ட்டு. எவன் ஊழல் பண்ணவன், எவன் வந்து நல்ல ஆட்சி இப்போ பண்ணிட்டு இருக்கிறவன்ட்டு மக்களுக்கு தெரியல. மக்கள் வந்து இழிச்சவன் கிடையாதுல்ல, மக்களுக்கு எல்லாம் தெரியும்ல. தெரிஞ்சுதானே இப்போ எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இப்போ நல்லா எல்லாம் இது நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் இதுக்கப்புறம் நல்லா பண்ணுவார். இன்னும் ஒரு வருஷம் கூட இன்னும் முழுசாக ஆகலையே, இப்போ தானே வந்திருக்கிறாரு. போதான் இன்னும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 நாளோட ஆகல. அதுக்குள்ளே விஜய் அண்ணனை பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் அது செய்யல இது செய்யலன்றாங்க. அப்புறம் 5 வருஷமா இருந்தாலும் என்ன செஞ்சாங்கன்றது மக்கள் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதை பற்றி உங்கள் பதில் என்ன? எனக்கு தெரிஞ்சு மக்களை வந்து அந்த அளவுக்கு ஏதோ கேட்குற மாதிரிலாம் எங்களுக்கு ஏதோ மக்கள் கேட்குற மாதிரிலாம் தெரில. எதிர்கட்சியில் உட்காந்துக்கிற திமுக தான் கேட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. இதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா, நம்மளே ஃபுல்லாகவே இந்த ஆட்சியை வந்து நம்மளே ஃபுல்லாக வந்துட்டு இருக்கலாம் அப்படியேன்ட்டு அவங்க பார்த்தாங்க. மக்கள் இன்னும் வந்து ஒரு புதுசாக ஒரு தளபதிக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் ஜெயிக்க வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு வருஷம் முழுசாக ஆகட்டும். அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்களே. வந்த உடனே வந்து இதை பண்ணலை அதை பண்ணலன்னு ஒருத்தர் மேலே பழி சுமத்துறது தப்புன்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர்கள் என்ன கேட்குறாங்கனாக்கா, அண்ணாமலை புதுசாக கட்சி ஆரம்பிச்சானாக்கா ஸோ விஜய்க்கு தான் பார்த்தா மிகப்பெரிய பதிலடியாக மிகப்பெரிய சவாலாக இருக்கும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து அவர் அண்ணாமலை புது கட்சி உருவாக்குனாலும் பரவாயில்ல, அதை பற்றி நாங்கள் எதுவும் கவலைப்படல. அவர் வேலையை அவர் பார்க்குறாரு, எங்கள் தளபதி வேலையை நான் தளபதி பார்ப்பாரு. சி ஜோசப் விஜய் அண்ணன் அவர் வேலையை அவர் பார்ப்பாரு. அவர் அண்ணாமலை புதுசாக ஒரு கட்சி உருவானா அவர் உருவாக்கட்டுமே. அவரும் ஒரு கட்சி உருவாக்கி அவர் என்ன பண்ணுறாரு நம்மளும் பார்க்கலாமே. அவர் எங்களுக்கு ஒரு எதிர்கட்சியாக கூட உட்காட்டுமே. அவர் ஒரு எதிர்கட்சியாக இருக்கட்டுமே அண்ணாமலை. அவ்வளோதான். அவரும் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு. ஸோ தொடர்ந்து நடிகர்கள் எல்லாமே கட்சி ஆரம்பிக்க சூழ்நிலை வந்து கொண்டிருக்குல்ல. அந்த பார்வையை பார்க்குறீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா வந்து திமுக இன்னும் எதிர்கட்சி வந்து எங்களுக்கு இல்லாத அளவுக்கு ஆக போகுது. ஏடிஎம்கே சுத்தமாக ஆயிடுச்சு. இப்போ திமுகவும் எதிர்கட்சியாக வந்து இல்லாத ஆக போகுது. அதனால வந்து இவங்களாம் வந்து எங்களுக்கு ஒரு எதிர்கட்சியான ஒரு ஆளாக இருக்கட்டுமே நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். எல்லாம் திமுக ஆளுங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, அதிமுக ஆளுங்கள தப்பு பண்றவங்களா விஜய் சேர்த்துனே இருக்காரு அப்படின்றாங்க. தப்பு பண்றவங்கள வந்து நாங்கள் யாரையும் சேர்க்கலைங்க, அவங்களா தேடி வராங்க. நாங்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வச்சு தான் அவர் வந்து அந்த கொள்கையில் தான் அவர் இது பண்ணிட்டு இருக்காரு, தளபதி பண்ணிட்டு இருக்காரு. அதை வச்சு நாங்கள் வந்து அவங்க அந்த கட்சியிலேருந்து வந்தவங்க வந்து யாரும் வேணான்லாம் சொல்லலை. அவர் அம்மாவுக்கு சொல்லி நல்லா மாதிரி எல்லாம் அம்மாவுக்கெல்லாம் நல்லா ஒத்துழைச்சவர் தளபதி, எல்லாம் இது பண்ணவர்.
அவர் வந்து இப்போ இந்த அரசியல் வந்து தான் வந்து எல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணுறாருன்ட்டு இது இல்லை. அவரோட வீடியோவே நான் செல்லில் வச்சிருக்கிறேன். அவர் எவ்வளோ நல்லது பண்ணாங்க. 32 வயசில் பண்ணியிருக்காரு, 21 வயசில் பண்ணியிருக்காரு, 40 வயசில் பண்ணியிருக்காரு. எவ்வளோ வீடியோஸ்லாம் இருக்குது. அது யாரும் பொதுமக்கள் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது அதெல்லாம். அவர் எவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கூட வந்து ஊனமுற்ற குழந்தைங்களாம் எடுத்து அவர் ஒரு இடம் வாங்கி அதை கட்டிட்டு அவங்கள வந்து இன்னும் நடத்திட்டு வர்றாரு. அதெல்லாம் இன்னும் அவர் மக்களுக்கு தெரியாதெல்லாம் எவ்வளோ இருக்குது. நிறைய திட்டங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அப்பயே முதலமைச்சர் இது ஸ்டாலின் கிட்ட ஒரு இதாக சமயத்தில் அவருக்கு 200 மூட்டை அரிசி கொடுத்துருக்கிறாரு, 1 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காரு. அப்பயே சுனாமியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளோ நல்ல திட்டங்கள்லாம் அண்ணன் பண்ணியிருக்கிறாரு. இந்த கட்சியில் வந்து தான் இப்போ பண்ணுறாருன்னு இல்லை, கட்சி வர்றதுக்கு முன்னாடியே அவர் நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் மக்களுக்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? தெரியாது. அந்த வீடியோலாம் நாங்கள் இன்னும் வச்சிருக்கோம். யாருன்னா கேட்டால் நாங்கள் காட்டுறதுக்கோசம் நான் வச்சிருக்கிறோம். நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, விஜய் அண்ணனுக்கு அரசியல் புரிதலே இல்லை, ஸோ அவங்க ஓட்டு போட்டவங்க ஒரு தற்கூறிங்க அப்படி சொல்றாங்க இல்லையா? பாக்குறீங்க தற்கூறினா என்ன? நான் உங்களை கேட்குறேன், தற்கூறின்றது என்ன? அதுதான் தற்கூறினா என்ன? தற்கூறிக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தற்கூறினா என்ன அவர் சொல்லுங்க. தற்கூறினா என்ன ப்ரோ? ஒண்ணுமே தெரியாதவங்க, ஸோ அரசியல் புரிதலே இல்லாதவங்க அப்படின்னு ஒரு பார்வையர் பாக்குறாங்க. ஸோ டிவிக்கு என்ன ஓட்டு போட்டாங்க அனைவருமே. ஸோ அவங்க பதிலடியாக சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பதிலடி சொல்லணும்னா தற்கூறின்னு சொல்றாங்க, எதுவும் தெரியாதுன்றாங்க. இப்போ ஸ்டாலின் வந்துருக்கிறாரு, துணை முதலமைச்சர்ன்ட்டு அவங்க பையனுக்கு கொடுத்தாருல, அவருக்கு என்ன தெரியுன்றது துணை முதலமைச்சர்னு கொடுத்தாரு. ஸ்டாலினுக்கு கூட இருக்கிறவங்க பெரிய தலைங்களாம் இருக்குது, ஸ்டாலின் கூட இருக்கிற பெரிய பெரிய தலைங்களாம் இருக்குது. அவங்களுக்கு துணை முதலமைச்சர் அந்த போஸ்டிங் கொடுத்துருக்க வேண்டியதுதானே? உதயநிதிக்கு என்ன தெரியுன்ட்டு அவர் துணை முதல்வர் போஸ்டிங் கொடுத்தாரு சொல்லுங்க. அது என்ன இதுவும் காரணத்தோடு கொடுத்தாரு. அவருக்கு ஸ்டாலின் கூட இருந்து பெரிய பெரிய தலைங்களாம் இருக்குது, அரசியல தெரிஞ்சு புரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களெலாம் துணை முதல்வர் போஸ்டிங் கொடுத்துருக்கலாம். உதயநிதி கொடுத்தாங்க, உதயநிதிக்கு என்ன தெரியுன்றது கொடுத்தாங்க. எல்லாருமே வந்து எல்லாம் அரசியலில் கொஞ்சமாக கலைஞர் ஐயா அவர்களுக்கு அரசியலை பற்றி நல்லா தெரியும். ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு சாணக்கியன் கூட சொல்லலாம். ஸ்டாலினுக்கு என்ன அரசியல் தெரியும், உதயநிதிக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும் என்று சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க. திமுக ஒரு சட்டங்கள் கொண்டு வருதுன்னா அது நல்ல சட்டங்கள் சில பத்திரிகைகள் சொல்றாங்க. அதே டிவிக்கே ஒரு சட்டம் கொண்டு வருதுன்னா அது வந்து புரிதலே இல்லாம ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பார்வை எப்படி பாக்குறீங்க? ஒரு விஷயம் அவங்க பண்ணா நல்லதா இருக்குது, இவங்க செஞ்ச ஒரு தப்பான ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அவங்க செய்தா நல்லதா இருக்குது, நாங்க செய்தா தப்பா இருக்குன்னு நான் சொல்ல. நான் பொதுவானன்றேன். நீ எல்லாம் திட்டத்தையும் நீங்க நல்லதான் பண்றீங்க. இந்த ஆட்சியில் இருக்கிற எங்க தளபதி அண்ணனும் நல்லா தான் பண்றாரு. நீங்க அது வந்து அந்த பணத்தை வந்து கொள்ளடிக்கிற மாதிரி பண்றீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு நல்ல திட்டம் பண்ணுறோன்னா இவ்வளோ அமௌண்ட்டில் பண்ணி இவ்வளோ சேவிங் பண்ணி இது பண்ணோம். இத்தனை கோடி வந்து ஊழல் பண்ணுறது, கொள்ளடிக்கிறது, அது மாதிரி பண்ணாமல் நியாயமான ரேட்டில் பண்ணால் அது ஒரு நல்லதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இப்போ எவ்வளோ இப்போ மைனஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காரு, சேவிங் பண்ணிட்டு இருக்காரு அவர் தளபதி. செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் வந்து டிவிகே எம்எல்ஏ கிட்டே பேசணும்னு தான் சொல்கிறாங்க, அமௌண்ட்டு வாங்குற மாதிரி. டிவிகே கிட்டியா? ஆமாம், டிவிகே எம்எல்ஏ விலைக்கு வாங்க போகிறாங்க திமுக அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதெல்லாம் ஒரு பிரசன்ட் கூட சொல்கிறேன், ஒரு இது கூட பண்ண முடியாது. யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த விலை கொடுத்து போகிற அளவுக்கு ஆளுங்களாம் யாரும் இல்லை. அதுமாரி அவரை விட்டுட்டு யாரும் போக மாட்டாங்க. அவர் நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் விட்டு யாரும் போகிறது அளவு இல்லை, கிடையாது. அதுமாரி நாங்கள் இறங்கி போக மாட்டோம். சாவர வரலாம் அவர் உயிரோடு இருந்தால் நல்ல ஆட்சி வந்து இதே தொடரும். சாவர வரல எங்கள் அண்ணன் சி ஜோசப் விஜய் தான் சிஎம்மாக இருப்பார். அதுதான் உறுதி. பண்றவங்க பண்ணிட்டு இருக்கட்டும், அவர் வேலையை அவர் தான் சொன்னார்ல, நான் வந்து மன்னர் பரம்பரையிலோ அரசர் பரம்பரையிலேருந்து வரல, நான் உங்களில் ஒருத்தன், நான் இது பண்ணுன்னு அவர் சொன்னவர் தான். ஸ்ட்ரெயிட்டாக அவர் எல்லாரும் மூவ் பண்ணுவார், கரெக்டாக இருப்பார். அவர் சும்மா இருக்கிறவங்க போய் எதுவும் பேச மாட்டாரு அதை மாட்டாரு ஏன் நோண்டணும். அவருக்குன்னு ஒரு கேள்விக்குறி வர சொல்ல அவர் கேள்வி கேட்டால் தான் அவர் பேசுவார். சும்மா இருக்கிறவர் எதுவும் பேச மாட்டார், இதை பண்ண மாட்டார், அதை பண்ண மாட்டாருன்னு. அவர் என்ன சொன்னார், ஒன்னே எங்கப்பா உங்க அப்பா உட்காந்துனாரு. அதை வந்து இப்போ என்னன்றாங்க, இப்போ அதை வந்து ஒரு இதாக சொல்றாங்க, பேசிட்டாங்க, இந்த வார்த்தை பேசிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவருதா பேசல, அவர் ஏன் பேச வைக்கிறீங்கன்னு தான் நான் உங்களை கேட்கறேன். அவர் வேலையை பார்த்துட்டு தானே அவர் கம்முன்னு தானே உட்காந்துருக்காரு. அவரு வெளியில வந்து பசங்களமா கொண்டாட்டியும் பார்த்தனாக்கா செங்கல்பட்டு ஒரு கோர்ட்டில் இருக்காங்க, அவங்க பாருங்க, அவங்கள காணும்னு பார்த்து நான் சொன்ன ஒரு பதில் எப்படி இருக்கு? அது வந்து எங்க ஃபேமிலி, அவங்களோட பர்சனல் விஷயம். அது அவரோட ஃபேமிலி விஷயத்த வந்து நீ ஏன் வந்து தேவையில்லாம இன்வால்வ் பண்றீங்க? அரசியல் வந்தோமா, அரசியல் விஷயத்தை வேண்டி தான் பேசணும். ஃபேமிலி விஷயத்தில் இதில் வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாதுல்ல, புரியுதுங்களா? அவங்க ஃபேமிலி விஷயம், அது அவர் பார்த்துக்க போகிறாரு, அது அவங்களுக்குள்ள உள்ள டீலிங்கு. அதையே நீங்கள் ஏன் வந்து உள்ளே கொண்டு வரீங்க? ஓகே, நான் இப்போ விஜய் அந்த வீடியோ பார்க்குறாரு, அவருக்கு எதனா சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்கன்னா, அவர் வந்து நல்ல முறையில் இந்த ஆட்சியை வந்து கடைசி வரையிலும் எந்த சைட்லையும் எப்படியும் அப்படியே இதுவாக மூவ் பண்ணாமல், அவர் அந்த வார்த்தை சொன்ன ஸ்ட்ரெயிட்டு தான் எப்போ நான் மூவ் பண்ணுவேன்னு சொன்னார்ல,
அந்த வார்த்தை கடைசி வரலையும் என் தளபதி என் செல்லத்துக்கிட்ட இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கடைசி சாவர வரும் ஆயுசு நூறு அவர் தான் இந்த ஆட்சியை வந்து ஆளணும்னு வேண்டிக்கிறேன். நல்ல முறையில் நல்ல பெண்களுக்கு நல்ல ஒரு திட்டங்களாக இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த போதைப் பொருள்களை இது பண்ணிட்டாரு, இந்த ஒயின் ஷாப் இவ்வளோ மூடினாரு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றின்னு அவருக்கு நான் சொல்லி விரும்புகிறேன். நான் ரொம்ப ரொம்ப அவர் என் உயிர், அவர் வேற எதுவும் சொல்ல விரும்பலை. ஓகே, நன்றி. நான் சூப்பர். நன்றி. வேற ஒன்று